கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி என்ற பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் மார்கழி உற்சவ திருவிழாவினை தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்பர். கிருஷ்ணகிரி அண்ணா நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி என்ற பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் மார்கழி உற்சவ திருவிழாவினை தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அண்ணா நகர், பாப்பாரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து மணமகள் மற்றும் மணமகன் வீடுகளில் இருந்து பெண்கள் சீரி வரிசை தட்டுக்கொண்டு வந்து இருந்தனர். பின்னர் திருக்கல்யாண வைபவத்தினை தொடர்ந்து கணபதி ஹோமம், ஏகசரருத்ர, பூர்வக அபிஷேகம், வேதபரணயம் உள்ளிட்ட சம்பிரதாய வைபவங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீர்த்த நாராயண பூஜைக்கு பிறகு பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பங்கேற்று கன்னிய பூஜை, லலிதா சகஸ்ரநாமம் பரணயம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பரணயம், திருப்புகழ் உபசனமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து துவங்கிய அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமதே கல்யாண உற்சவத்தில் வைணவ சம்பிரதாய முறைப்படி சுவாஸ்திர தரணம் நடைபெற்றது. தொடர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டு பெண் வீட்டார் மற்றும் மாப்பிள்ளை வீட்டாரின் சீதனங்களுடன் மாங்கல்ய சிறப்பு பூஜைகள் வேத விற்பனங்களின் வேத மந்திரங்களுடன் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான கன்னிதானத்தை தொடர்ந்து திருமாங்கல்ய தரண வைபவம் அரங்கேறியது. இதில் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி என்கிற பெருமாள் என்ற ஸ்ரீதேவிக்கும் பூதேவி தாயாருக்கும் திருக்கல்யாணம் மேளதாளங்களுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மனக்கோலத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வேணுகோபால் என்கிற பெருமாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அண்ணா நகர், பாப்பார்பட்டி ஊர்கவுண்டர்கள் மற்றும் ஊர் மக்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.